எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெயரியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இதில் மிராக்கலாக சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அண்ணன் தான், குமரன் அண்ணன் தான். இது எப்படின்னாக்கா இதுக்கு சாட்சி நானே. என்கிட்ட வந்து ஒரு பிரசன்னத்துக்கு வராங்க, ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி. பொண்ணு ஓடி போச்சு. அந்த பொண்ணு எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஆரோடம்லாம் போட்டுட்டேன். பொண்ணு வர்றது சிரமம்னு சொல்லி ஆன்சரையும் சொல்லி முடிச்சிட்டேன். அந்த அம்மா அழுவுது ரொம்ப. எனக்கு மனசே கேட்கல. டக்குன்னு என்ன பண்ணேன், இவர் குமரன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, அண்ணா ஒரு கேள்விண்ணா அப்படின்னேன். அவர் என்ன ஏதெல்லாம் கேட்கல. ஆனால் உடனே இப்போ வந்திருக்கிறவங்க வந்து ரொசாரியா ரேச்சலா அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டாக் ஆகிட்டு. ஏன்னா அவங்க கிறிஸ்டின்ங்கிறத என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கேட்டேன், என் பேர் ரொசாரியா ரேச்சல் தாங்க அப்படின்னுச்சு. கூட வந்தவர் வந்து அவங்க வீட்டுக்கார் பேர் அபிமன்யு இல்லைன்னா அபிஷேகான்னு கேளுங்க அப்படின்னாரு. அவன் பேர் வந்து அபினவ். ஓடி போன பொண்ணு பேர் ஜூலியான்னு கேளுங்கன்னாரு. ஜூலி அப்படின்னோடனே அந்த பொண்ணு வரும் 6 மாதம் கழித்து. ஆனால் வேறு மாதிரியாக வரும். இவங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டார். இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த பொண்ணு திரும்பி வந்துடுச்சு. சித்தபிரமை பிடிச்சி வந்துருச்சு. சித்தபிரமை பிடிச்சி வந்திருக்கு. இப்போ அவங்க என்னன்னாக்கா, அந்த பொண்ணை இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் இங்கே வச்சு பார்த்தா சரியாக வராதுன்னு ட்ரிவாண்ட்ரம் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொண்டு போய் ரணாவஸ்தை பண்ணிட்டான். ஏன்னா அவங்க பெரிய ஃபேமிலி, ரொம்ப பொசிஷனில் உள்ளவங்க. வெளியில் பேர் தெரிஞ்சால் அசிங்கமாயிடும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட்டோ மற்ற விஷயத்துக்கோ போகாமல் பொண்ணு சேஃப்டியானா போதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, ஜோதிடர்கள் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அதுக்காக அண்ணா குமரன் அண்ணா பேச வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் வரிசையாக பேர் சொல்லான் நண்பர்கள் நீண்ட நேரமாயிருந்த ஒரு மனத்தாங்களோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய ஆண்டோர் சான்றோர்களுக்கும், எனக்கு மேலே இருந்த ஆண்டோர்களை விட நீங்கள் எதுக்கு இருக்கவங்க பார்க்கும்போதே உங்கள்கிட்ட எல்லாம் பதில் பேச முடியுமான்னு டவுட்டு. அவ்வளோவுக்கு நீங்கள் படிச்சிருக்க மாதிரி உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் உங்களை பார்க்கும்போது நான் உங்களை சான்றோராக நினைக்கிறேன். நான் இங்கே வந்தது பேசுறதுக்காக தான், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லவும் சில ஹிண்ட்ஸு கொடுப்போம்னு சொல்லி ஆசையோடு வந்தோம். நண்பர் சொல்லிட்டாரு, நேரம் சுருக்கமான காலத்தினால தம்பி அஸ்வினை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு கட்டளை, அன்பு கட்டளை. ஸோ எப்படின்னாக்க, அஸ்வின் தம்பி வயதில் குறைவாக இருந்தால் கூட இந்த சேனலை சிறம்பட கொண்டு போயிட்டுருக்கார். உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய உழைப்பை பார்த்திங்கன்னா யாராலும் இந்த மாதிரி இறங்கி வேலை செய்ய முடியுமான்னு ஒரு டவுட்டு. ஒரு ட்ரிப் நாங்கள் சேலத்துக்கு மதுரையிலேருந்து நண்பர்களோட போயிட்டுருக்கோம். ஐயா தங்கப்பாண்டி ஐயா, நாங்கள் ஐயா சிவகுமார் சார், மீனா சார், ஒரு குடும்பமாக போயிட்டுருக்கோம். அண்ணன் திண்டுக்கல்லேருந்து அவர் வந்து அண்ணன் ஜெயசூரியன் எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். சரியான மழை. இவர் மழையோடு வர்றாரு இங்கே ஸ்கூட்டரில். இங்கே இவருடைய சொந்த ஊர்லேருந்து இவர் 2 வீலர் எடுத்து வர்றாரு சேலத்துக்கு. நாங்கள் ஃபோன் பண்ணி, தம்பி மழையாக இருக்குது, கொஞ்சம் ஓரமாக நின்று வர முடிஞ்சால் வரப்பாங்க, வீடு கூட போயிருங்க, நாளைக்கு கூட பார்த்துக்கோன்னா கேட்க மாட்டேன்ட்டு. சரியான மழை. இன்னொன்று பார்த்தா சேலத்தில் சில இடங்களில் பூரா பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தேங்கி கிடக்கு. ரொம்ப ட்ரெயின் ஃபால் ஆகிடுச்சு. ரோட்டை கடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்தார்னு தெரியும். உழைப்புனா அப்படி உழைப்பு பார்க்கவே முடியாது. இப்போ மற்ற ஆளாக இருந்தால் நாங்களாக இருந்தோம்னாக்கா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி பேக் அடிச்சிடுவோம். தம்பி அந்தளவுக்கு உழைப்பு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சேலத்தில் இருக்கிறாருனாக்கா, சரி தம்பி நாளைக்கு வீடு தானே, எனக்கு வீடு இல்லை சார், நான் திருப்பி மறுபடியும் திருச்செங்கோடு போகணும் அப்படின்னு அசாதாரணமாக உழைப்போம். இப்படி ஒரு எல்லோரும் உழைப்பாங்க. இவருக்கு அந்த மாதிரி வண்டி தேய்மானம், புது வண்டி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். உடல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அவ்வளோவும் பார்த்துட்டு இந்த மனுஷன் இந்த தம்பி உழைக்க பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. ரைட்டு, உழைப்பு இருக்கட்டும். இவருக்குன்னு ஒரு பேக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவர் வந்து நம்ம திருச்சியை சேர்ந்த ஜானகிராமன் சார். ஏன்னாக்கா அவர் இந்தளவுக்கு வந்திருப்பாரான்னு டவுட்டு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் பண்ணிருப்பாங்க. அது இல்லைன்னு சொல்லவில்லை.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தர் நல்ல வளர்ச்சி அடைகிறானாக்கா தாய், தந்தை, குரு, தெய்வம், மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவோம். ஆனால் குருன்ற வகையில் ஜானகி சார் இல்லைனாக்கா அவர் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். உண்மையிலே குறுகிய காலத்தில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அதில் பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார். அவரே சொன்னாக்கா இவர் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரபலமான சேனலில் வேலை பார்த்தார். அந்த சேனலை அவர் கூப்பிட்டு இப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அக்ரிமெண்ட் ஆகலை, பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, அது நடக்க போகுது. அந்த டிவிலையும் போய் அவர் ஒர்க் பண்ண போகிறார். அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு உனக்கு என்ன காரணம், இவ்வளோ சீக்கிரமா நீ எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து நீ பேட்டி இருப்பியான்னு கேட்டப்ப ஒரே வார்த்தையில், நான் பார்த்தது ஒன்லி அஸ்ட்ராலஜி பீப்புள் மட்டும்தான், வேறு யாரையுமே பார்க்கல, ஒன்லி அஸ்ட்ராலஜி மட்டும்தான். இப்போ மேடையில் இருக்கவங்க எத்தனையோ பேர் சொந்த யூடியூப் வச்சுருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. ஆனால் இவருடைய வளர்ச்சி உண்மையிலே அபரிதமானது. இவ்வளவுக்கும் காரணம் ஒரு பேக் போன் அண்ணன் ஜானகன், அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு. ஏன்னா ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு பேக் போன் இருக்கும். அம்மாவோ, அப்பாவோ, குருவோ, தெய்வமோ. இந்த நாளையுமே கைவிட்டு கருணை அந்தவெல்லாம் போக வேண்டாம், அதை பேசணும், டைம் ஆயிடும். அவருக்கு நம்ம குரு ஜானகி நன்றி சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு இவ்வளோ நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் அஸ்வினோட உழைப்புன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம குமரண்ணனும் கூட. ஏன்னா இந்த சேனலுக்கு பேர் வச்சு கொடுத்தது நம்ம குமரண்ணன்.